ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்டில் ஹீரோட அம்மா ஸ்பாட் அவுட்டு. தங்கச்சி வந்து உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஒரு ஃபாதர். அதனால தங்கச்சி நான் செத்து போயிடுவேன், எனக்கு பயமாக இருக்குது, நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்றா. ஹீரோவும் ப்ரேயர் பண்ணுறான். பட் தங்கச்சி உயிரை விட்டுறா. இதனால ஹீரோக்கு கடவுள் நம்பிக்கையே போயிடுது. ஸோ இனிமேல் ஃபாதராக இருக்க முடியாது அப்படின்னு பெரிய ஃபாதர்கிட்ட போய் நான் ரிசைன் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஃபாதர் வந்து அதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாரு. ஹீரோயினோட அம்மாவும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் சர்ச்சில் இருக்காங்க. பொண்ணு வந்து அம்மா கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி, ஆனால் எங்கள் அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்றா. ஸோ ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறா, நீ பேசாம உங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேளு, உங்க அப்பாவோட ஆன்மா இன்னும் அவரோட கல்லறையில தான் இருக்கும், நம்ம அவர்கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் வேண்டான்னு மறுத்துடுறா. ஹீரோயினோட அம்மாக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிப்பான். அதை ஃபோட்டோ எடுத்து பொண்ணுக்கு அனுப்பியிருப்பா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அப்பாவோட சமாதிக்கு ஒரு பொம்மை எடுத்துட்டு போறாங்க. அப்பாவுக்கு பதிலாக வேற ஏதாவது ஆத்மா வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. அந்த பொம்மையை வச்சு பாட்டெல்லாம் பாடிட்டு யார் அவரோட பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த பொம்மை நம்ம ஹீரோயின் பக்கமாக திரும்புது. ஸோ அது அப்பா தான் நம்பி அப்பா கிட்ட சொல்ற, அப்பா நம்ம அம்மா கூட இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்கள ஏமாத்துறான், அவங்க ரெண்டு பேருமே பிரிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த டைம் செக்யூரிட்டி வந்து அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. மார்னிங் அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி வரும்போது அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதனால ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டா. இனி நமக்கு இந்த பொம்மை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை குப்பை தொட்டியில் போட்டுடுறா. ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவள் கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கு, என்னடி இது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் நேற்று ஃபுல்லாக பெயினாக இருந்துன்னு சொல்கிறா. வீட்டுக்கு போகும்போது ஹீரோனோட அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் மறுபடியும் ஒன்னாயிடுறாங்க. அதனால அவள் ரொம்ப கோவமாயிடுறா. அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் அவள் கவனிக்கிறா, அவள் குப்பை தொட்டியில் போட்ட பொம்மை அவள் பேக்கில் இருக்கு. மறுபடியும் அதை எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடுறா. நைட்டு ஹீரோயின் தூங்கும்போது ஒரு பேய் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கு. இடி சத்தம் கேட்டு ஹீரோயின் எழும்பிட்டு மறுபடியும் தூங்கும்போது அந்த பேய் ஹீரோயினோட உடம்புக்குள்ள புகுந்துருது. ஹீரோயின் அலற சத்தம் கேட்டு அம்மா மேலே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு செவத்துல முட்டிக்கிட்டே இருக்கா. எல்லாரும் பாவீங்கன்னு சொல்லி முட்டிக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகும்போது அவளோட காதுக்கு மட்டும் அவ இறந்துட்டான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. யார் இதை சொல்ற அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு நன் பேய் நின்று அவளை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இறந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. அண்ட் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அவ சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஷோல்டர் வலிக்குதுன்னு எனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கதறி அழுறா. அவளை வீட்டில் விடுறதுக்காக ஃபாதரும் சிஸ்டரும் கிளம்பி போகும்போது அவள் திடீர்னு பாட்டு பாடுறா, ஒரு மாதிரி சிரிக்கிறா, வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறா. ஃபாதர் உடனே காரை விட்டு இறங்கி என்னாச்சுமான்னு கேட்கும்போது உன்னோட கடவுள் அவளை காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறியா அப்படின்னு ஃபாதர்கிட்டே கேட்குறா. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அவள் ரொம்பவும் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பெரிய ஃபாதர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு சாத்தானோட வேலை தான். பேய்களை ஓட்டுறது எல்லா ஃபாதர்ஸாலையும் முடியாது, அதுக்குன்னே தைரியமான சில பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தரை தான் நான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே டைமில் அந்த ஃபாதர் அங்கே ஒரு சின்ன பையனோட உடம்புல இருக்க பேயை ஓட்டுறதை காமிக்கிறாங்க. பேயை ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபாதரோட அசிஸ்டன்ட் வந்து நான் வேலையை விட்டு போறேன், எல்லா பேயும் என் அம்மா மாதிரியே பேசுறதுனால நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த ஃபாதர் கிட்ட பெரிய ஃபாதர் பேசும்போது உங்களுக்கு கண்டிப்பா அசிஸ்டன்ட் தேவை, அதுக்காக இவனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டையுமே அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு கன்வே பண்றாரு. பட் அவர் என்னால் முடியாது ஃபாதர், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அந்த பேயோட உருவத்தை பேப்பர்ல வரைகிறா. திடீர்னு அந்த பெண்ணை வச்சு தன்னோட கையை ரொம்ப குத்தி கிழிச்சு காயப்படுத்துறா. இந்த சத்தம் கேட்டு அங்கே ஹீரோவுமே வந்துடுறாரு. அவர் அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு சின்னதாக அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. ஹீரோயினோட அம்மா கிட்ட அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. நான் அம்மா அதை ஒத்துக்கல, அவள் ஃப்ரெண்ட் இறந்தனால தான் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அவரோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பேயோட்டுற ஃபாதருக்கு அசிஸ்டண்டா இருக்க ஒத்துக்கிறாரு. ஸோ ஹீரோ கிட்ட பேயோட்டுறதுக்கான திங்ஸ் எல்லாம் காமிக்கிறாரு. அண்ட் பேயோட்டம்னா கடவுள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் அவ அம்மா கிட்ட அப்பாவோட கல்லறையில நடத்தின சடங்கை பத்தி சொல்றா. ஏமா அப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லவும் ஒன்றும் இல்லடா நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா அவளை கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்றாங்க. திடீர்னு அந்த பொண்ணு ரூபத்தில் பேய் வந்து அவங்க அம்மாவை பயம்புறுத்திடுது. உடனே ஃபாதருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஃபாதர் வந்து பேய் ஓட்டுறதுக்காக இங்க வந்துடுறாங்க. அம்மாவை வெளியே இருக்க சொல்லிட்டு பேயோட்ட சடங்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் பொண்ணு அமைதியாக தான் இருக்கா. ஃபாதர் எனக்கு எதுவும் இல்லைன்றா. ஹீரோவுமே ஒருவேளை அவ உடம்புல இருந்து பேய் போயிருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. ஆனால் பெரிய ஃபாதர் இல்லை உடம்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புனித நீர்னால அந்த பொண்ணோட நெத்தியில குறிசி போட்டோடனே பேய் வெளியே வருது. ஃபாதரோட கழுத்தை பிடிச்சி அட்டாக் பண்றா. சேம் டைம் ரூம்ல இருந்த எல்லா கிராஸுமே தலைகள் ஆயிருது. கூட இந்த சிஸ்டருக்கு நம்ம ஹீரோக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு அடி கிடைக்குது. அந்த டைம்ல கரெக்டா அம்மா உள்ள வந்து ஹீரோ கிட்ட புனித நீர் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த பொண்ணோட முகத்திலே அடிக்கிறான். பேய் கொஞ்சம் வீக் ஆயிருது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழி அந்த பொண்ணோட உடம்புல இருந்து பேயை வெளியே விரட்டிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் கொடூரமா இறந்து போனோம் அப்படிங்கிறதையும் அவ பார்த்த பேயோட உருவத்தையுமே ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கா. அவ பேக்ல இருக்க பொம்மையுமே பார்த்துடுறாங்க. பொண்ணுக்கு பேய் ஓட்டின அந்த ஃபாதரை பார்த்து அவ கல்லறையில நடத்தின பூஜையை பத்தி ஃபாதர் கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது சாதாரண பிரச்சனை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஃபாதர் உடனே ஹீரோக்கு கால் பண்றாரு. ஆனா ஃபோன் கனெக்ட் ஆகல. அந்த டைம்ல ஹீரோயின் ரோட்ல நிக்கிறா. என்னமா இந்த நேரத்தில் இங்க நிக்கிறேன்னு தொடும்போதே அவன் மயங்கி விழுந்துடுறா. அவரை கார்ல இருத்திட்டு ஃபாதர் அங்கேருந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவரை பயங்கரமா குத்தி காயப்படுத்திடுறா. அதுக்கப்புறம் வீட்டில் போய் கையை நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பேய் திடீர்னு வந்து அவங்க அம்மாவை தூக்கிட்டு போயிருது. ஃபாதர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோ போய் என்ன ஆச்சு ஃபாதர் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த சாத்தான், அதை எப்படியாவது வெளியே துரத்தணும்னு சொல்லும்போது ஹீரோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேயோட்டுறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து தயார்படுத்துறான். வீட்டில் சுத்தி மெழுகுவத்திரி கொளுத்தி வச்சு அதுக்கு நடுவில் அவங்க அம்மாவை படுக்க வச்சுட்டு ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து கொலை பண்ண பார்க்குறா. அவன் அம்மா
அம்மா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு மாடியில் போய் ஒரு ரூமில் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் எல்லா இடத்துலையும் தேடுறா. கடைசி கபோர்டுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறா. அவங்கள கொலை பண்ணுறதுக்காக போகும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துல வந்துடுறாரு. ஹீரோ மணி அடிக்கிற சத்தத்தை கேட்டு வீக்கான பேய் நான் உங்களை நரகத்தில் சந்திக்கிறேன்னு சொல்லி ஜன்னல்லேருந்து குதிச்சிருச்சு. ஆனால் அவளுக்கு எதுவும் ஆகல, தண்ணிக்குள்ளே தான் விழுந்திருப்பா. ஹீரோ சிலுவையை எடுத்து மந்திரத்தை சொல்ல ட்ரை பண்ணும்போது நக்கலா ஹீரோவை டைவர்ட் பண்ணிட்டு அவன் பக்கத்துலேயே வருது. திடீர்னு ஹீரோவோட தங்கச்சியை மாறி ஹீரோட மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டு ஹீரோவை உடனே அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோயினோட அம்மா இடையில புகுந்து அவரையும் என் பொண்ணையும் விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னது ஹீரோவை தூக்கி எறிஞ்சிட்டு கையில் ஒரு கத்தியை கொடுத்து இந்த நீயே உன்னை குத்தி கொலை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட பொண்ணுக்காக உயிரை கொடுக்க தயாராகிறாங்க. ஃபாதர் வந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பேயும் தாண்டி பொண்ணு வெளியில் வந்து அம்மாவை தடுக்கிறா. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜெபம் எல்லாம் பண்ணி அவ உடம்புல இருக்கிற பேயை ஒரு வழியாக ஃபாதர் வெளியே எடுத்துடுறாரு. அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஃபாதரும் ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.